இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட எஸ்கே பைக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூட்டரு. இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து மார்னிங் வந்து வெஹிக்கிளை ஸ்டார்ட் ஆகலான்னு சொல்லிட்டு தள்ளிட்டு வந்தார். இன்ஜினில் செக் பண்ணால் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டு ஆயில் கூட இல்லை. பாருங்கள், லிப்ஸ்டிக் ஓப்பன் பண்ணுறேன். வண்டியில் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் ஆயிலே இல்லை. அதனால் உங்கள் வண்டிங்களுக்கு ப்ராப்பராக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆயில் செக் பண்ணுங்கள். பாருங்கள், ஆயில் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்பார்க் ப்ளக்கை வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் ஒரு மாதிரி டக்கு டக்கு சவுண்டு வந்தது. இப்போ ஸ்பார்க் ப்ளக்கை ரிமூவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஸ்பார்க் ப்ளக் வந்து வால்வு பெண்டாகி பாருங்கள். ஸ்பார்க் ப்ளக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பெண்டானது தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில் தெளிவாக பாருங்கள். இப்போது ஹெட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹெட்டை ரிமூவ் பண்ணுறோம். ஹெட்டை ரிமூவ் பண்ணி என்ன இந்த வண்டிக்கு ஆயிருக்குதுன்றதை பார்க்கலாம். தெரியுதுங்களா? வால்வு ஒரு வால்வு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளோஸாக இருக்குது. இன்னொரு வால்வு பாருங்கள் ஓப்பனாக இருக்குது. மெயினாக இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆயில் இல்லாமல் ஓட்டினீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆபத்து வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அப்புறம் பேக்கிங் எடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அந்தளவுக்கு சீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதாவது பிஸ்டனே உடைஞ்சிருக்குங்க. கிளியராகவே உங்களுக்கு பாருங்க. பிஸ்டன்லாம் உடையுமான்னு கேட்டிங்கன்னா போர் எந்த அளவுக்கு சீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இன்னொன்று, அந்த பிசிறு எதுலேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், வண்டியில் பிஸ்டனே உடைஞ்சிருக்கு. கிளியராகவே தெரியுது. இங்கே பார்த்தீங்களா, இந்த பிஸ்டன் ரிங்ஸ் எல்லாம் கிளியராக தெரியுது. ஆயில் இல்லாமல் ஓட்டினதுனால என்ன ஆயிருக்குன்னா இந்த பிஸ்டன் வந்து உடஞ்சி இந்த வண்டி இன்ஜின் சீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி தயவுசெய்து யாருமே ஓட்டாதீங்க. பிஸ்டன்லாம் உடையுமான்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ ஆயில் இல்லாமல் ஓட்டால் என்ன ஆகுன்றதை அந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராங்க் ஷாஃப்ட்டு போயிருக்கு. எப்படி செக் பண்ணுறோன்ற வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், உள்ளே வர அந்த ஹேண்ட் பாருங்கள், கனெக்டிங் ராட். உங்களுக்கு கிளியராக ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பிஸ்டனும் உடையுமான்னு கேட்டிங்கன்னா அந்த பிஸ்டன் உடைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், ரிங்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது. உள்ளே வர கிராங்க் ஷாஃப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு. ஆயில் இல்லாமல் ஓட்டினதுனால இது எல்லாமே நடந்திருக்கு.